கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவஜனமே, இக்கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், வசனத்தை அவருடைய வார்த்தையை வாசிக்கவும், இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். படுக்கை விட்டு எழுந்துட்டீங்களா? எழுந்தவுடனே கர்த்தரை வசனத்தை வாசித்துட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்துல ஒரு சில மணி நேரம், ஒரு சமயத்தை காலை வேளையிலே நாம் தெரிந்து கொண்டு அவரோடு கூட பேசுவோம். நீ ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன ராஜாதி ராஜன் தேவாதி தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். வசனத்தை வாசிப்போமா? வசனத்தை வாசித்து அதன்படி இந்நாளிலே கர்த்தர் நமக்கு செயல்படுத்தும்படியா கர்த்தருடைய பாதத்திலே அமருவோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்படி இருக்கிறது? யாரும் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் என்னுடைய வல்லமை உங்களை விட்டு விலகி போவதில்லை என்றும் நமக்கு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நிறைவேற்றுவார். நமக்கு எத்தனையோ விதமான காரியங்களிலே நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யும்படியான ஒரு பெரிய சமாதானம் நமக்குள் இருக்கும் என்று பல செயல்பாடுகளை நாம் நாடி தேடி செயல்படுத்தி கொள்கிறோம். அந்த நிமிஷம் மாத்திரமே நம்முடைய இருதயத்துக்கு அது சமாதானத்தை தரக்கூடிய வார்த்தையாக காணப்படும். அந்த நேரம் தவறி போன பொழுது, கடந்து போன பொழுது, மறுபடியும் நம் இருதயத்திலே ஏதோ ஒரு சிந்தனை நம்முடைய நினைப்பிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இனப்பிரியாத ஒரு சிந்தனை நம்மளை தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், இப்படிதான் என்னுடைய சிந்தனைக்குள்ளே சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அது இந்த நேரத்திலே நினைப்பூட்டுதலாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் மகளே, என் மகனே, சமாதானம் உனக்குள் இல்லை என்று ஏன் சிந்திக்கிறாய், கவலைப்படுகிறாய்? அநேக விதமான உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் என்னுடைய சன்னிதானத்திலே நீ நிலைத்திருக்கும் பொழுது அதே உனக்கு சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்துவை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள். வேதனையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து வர ஏசப்பாவுக்கு பிரியம் கிடையாது. நாம் சந்தோஷமாய் இருப்பதே அவருடைய பிரியம், அவருடைய விருப்பம். அதனால்தான் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையை காலை வேளையிலே என்னவென்றால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உன் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதே. அவருக்கு முன்பாக நாம் சமாதானத்தை தேடி நாடும் பொழுது எண்ணில்லாத ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் நம் இருதயங்களை நிரப்பும். அப்படியாக என் தகப்பனே, யாரும் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே, இந்த நித்திய சமாதானம் எனக்குள்ளும் என் குடும்பத்திற்குள்ளும் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தருளும் என்று
இக்காலை வேளையிலே விண்ணப்பம் செய்யும் வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார், அதை கேட்கிறார். நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உன் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடு என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். வேத பகுதியிலே அப்பேற்பட்ட சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும்படியாக நான் உங்களுக்காக அனுதினமும் செபிக்கிறேன். உங்களுக்கு இந்த வசனத்தை அனுப்புகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று அவரிடத்திலே நான் மன்றாடுகிறேன். என்னுடைய விண்ணப்பம் நிறைவேறத்தக்கதாக உங்களுடைய ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்வோம். நிறைவேறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.